என்னாச்சு? நான் உங்க முகத்தை இப்படி பார்த்ததே இல்லையே. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கவலையோட இருக்கீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. ஆக்சுவலி அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான ஆபீஸ் விஷயமா நான் வெளியே. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, கேப்ல என்ன மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தா நான் அப்புறம் ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அக்கா, 5 நிமிஷத்துல உன் முகத்தை கழுவிட்டு சாப்பிட வானா? இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இல்லடி, அவர் ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாரு. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் அக்காவை விட்டுருங்க. நாளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் விடிய விடிய பேசுங்க, ஒரு அவசரமும் இல்ல. அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நீ வா. அப்பா, என்ன நீங்க? அக்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பா. கல்யாண பொண்ணு ஃப்ரெஷ்ஷா கலையா இருந்தா தானே கல்யாணம் சூப்பரா நடக்கும். 5 நிமிஷத்துல பேசிட்டு வந்துருவாங்கம்மா, வா. அப்பா, இது 5 நிமிஷத்துல முடிகிற விஷயம் கிடையாது. மாமா பேச, அக்கா பேச, மாமா பாக்க, அக்கா பாக்க, இவரு சிரிக்க, அவ சிரிக்க, இப்படியே விடிய விடிய போகும்பா. சாரி மாமா, ப்ளீஸ் உங்க ரொமான்ஸ நாளைக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா, சரி வேதவலி, நான் கிளம்புறேன். இல்ல, நான் வரேன். என்னடி, அவர் ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாரு. நம்பிட்டோம் நம்பிட்டோம் நம்பிட்டோம். மாமா வந்து ஜொல்லு விட்டுட்டு இருக்காரு, நீ வெக்கப்பட்டு தரைய பார்த்து தலைய குனிஞ்சிட்டு இருக்க. சரி சரி, போ போ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. ஏய், என்ன பண்ணலாம்? சுந்தர் சாரை என் கழுத்துல எப்படி தாலி கட்ட வைக்கிறது? நீயா? நான் பயந்தே போயிட்டேன்டா. சுந்தர், நானும் வந்ததுல இருந்தே பாத்துருக்கேன், நீ ரொம்ப டென்ஷன்லயே இருக்க. ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கான சந்தோஷமே உன் முகத்துல தெரியலடா. சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒண்ணு இல்லடா. இங்க பாரு, நீ மத்தவங்க கிட்ட என்ன வேணா சொல்லி சமாளிக்கலாம், நான் உன் ஃப்ரெண்டு. என்ன ப்ராப்ளம் சுந்தர்? உண்மையை சொல்லு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. என் மனசுக்குள்ள ஒரு யுத்தமே நடந்துகிட்டு இருக்குடா. என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணுது. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்குடா. இங்க பாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்றா. Cheers. Okay ma'am. Nice to meet you. Thanks a lot. Bye bye. Bye. எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றேனா, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா. சரி, அவளை எப்படியோ சமாளிச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கு 1 lakh செக் தரேமான்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துட்டேன்டா. அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாடா. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சுடா. அதான் நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் ஜெகன் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். ஆல்கஹால் குடிச்சா போதை ஏறி எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குன்னு அவனும் சொன்னான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, புரியல. அப்பதான் அவன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். அதை கரெக்டா
என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த டேப்லெட்டை கொடுத்தேனா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னா. நானும் கல்பனா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ணி டேப்லெட்டை கொடுத்தேன். அவளும் அதை போட்டுக்கிட்டு சார் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க சொன்னாடா. நான் திடீர்னு பார்த்தா கல்யாண மண்டபத்துல உன் ஃப்ரெண்டு தேவி இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசுறா. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தேன். ஆனா நம்ம கடையில வேலை பார்க்குற பொண்ணு தேவி அவளோட அண்ணன் கல்பனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவனும் வந்து விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான்டா. இப்ப என்னடானா அவன் அண்ணன் அவன் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி என்ன வந்து மிரட்டிட்டு போறான்டா. நீ கல்யாணம் பண்ணா கல்பனா கழுத்துல தான் தாலி கட்டணும்னு என்னமோ சொல்லிட்டு போறான்டா. இந்த விஷயத்துல ஒரு வாரமா செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. நேரா அப்பா கிட்ட போய் கல்பனாவைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறேன்டா. ஏய் போட்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முட்டாள் மாதிரி பேசுற. அவளே உன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு சொல்லி பம்பரமா வேலை பார்த்து சுத்திட்டு இருக்கா. இதுவே அவ பிரச்சனை பண்றவளா இருந்தா இந்நேரம் ஊரை கூட்டி உன்னை ஒரு வழி பண்ணிருக்க மாட்டல சுந்தர். சொல்லு. சும்மா இருக்கிற சங்க நீயே ஊதி கெடுத்துறாத. சரி ஓகே, எல்லாத்தையும் கெட்ட கனவு நினைச்சு மறந்துடு சுந்தர். அதை விட்டுட்டு பெரிய சத்திய கீர்த்தி மாதிரி உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை நம்பி இருக்க 2 ஃபேமிலியோட லட்சியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த விஷயத்தை உங்க அப்பா கேள்விப்பட்டா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சுந்தர். என் பையன் சின்ன பையன் கூட சொல்ல மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கவர்கிட்ட நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உங்க அப்பாவை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சுந்தர். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்படி அதையும் மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் இருக்க சுந்தர் உனக்கு. நீ தைரியமா இரு. கல்யாணம்ன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, 2 குடும்பத்தோட சங்கமம். உள்ள பாடுறா, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்க போற சுந்தர்? சொல்லு. தைரியமா இரு. ஆல் தி பெஸ்ட் சுந்தர். வா போலாம். தேங்க்ஸ்டா. கனவு கண்டுட்டே தூங்குறியா? காலையில பாரு, உன் கனவெல்லாம் நான் தவிடு பொடியாக்குறேன்.
தம்பி பார்த்து. சாரி 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 சாரி. நீ பேசிக்க. நான் சொல்றேன்ல, நீ பேசிக்கமா. நான் லிஸ்ட்ல கொடுத்ததெல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு, ஒன்றும் பாக்கி இல்ல. ராஜகோபால் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. போய் அங்க போய் எடுத்து வந்து அங்கதான். சாமிங்களே நீங்க சாப்பிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சு நல்லா பேஷா சாப்பிடலாம். யாராவது ஒருத்தவால ஒரு குடம் ஜலம் எடுத்துன்னு வர சொல்லுங்க. சரி ராஜகோபால், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் மாப்பிள்ளை அந்த பசங்க எல்லாம் சீக்கிரம் வர சொல்லு. முகூர்த்த நேரத்துக்குள்ள நடக்கணும் இல்ல எல்லாம். நேரா பாருண்ணே. எங்க பாக்குற? கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவே. சிரிக்க மாட்டியா போட்டோ எடுக்கும்போது? ஏன்னா இப்படி டல்லாவே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்லடா. கொஞ்சம் நிமிர்ந்து நில்லு. இதான் உங்க ஊர்ல ஸ்மைலா? டேய் போதும்டா. கொஞ்சம் சிரிண்ணே. நேத்துல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் டல்லா இருக்கேன்? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. ஒண்ணு இல்லையே. சரி சிரிக்கிறேன், எடு. இன்னொரு போட்டோ எடு. என்னமோ ஒன்றும் புரியல. நடராஜ் தம்பி, ஐயா உங்களை கூப்பிட்டாரு. அதோ வந்துடுறேன். சரிங்க தம்பி. போதும்டா. போறேனே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ வா. இப்போ அது சரியே. போனேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இரு, மாப்பிள்ள மாதிரி இரு. என்ன வேதவல்லிய தேவதை மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கா இந்த கல்பனா. ஆமா கல்பனா, நீங்க பிரைடல் மேக்கப் சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சூப்பரா பண்ணிருக்கீங்க. என் கண்ணே பட்டு ஓடி போல ஓடி இருக்கு. பம்பரமா வேலை செஞ்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இந்த வருமா, உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல புருஷனே அமையும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாமா, வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. இல்ல வேண்டாம். வாங்கிக்கோ, நானே சொல்லணும்னு இருந்தப்பா. இல்ல மேடம், இது வாங்கினா பணத்துக்காக செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால வேண்டாம். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியம்மா நீ. அம்மாடி, நான் ஏதாவது வாய் தவறி சொல்லி இருந்தேன்னா மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நான் போய் முக்கியமான வேலையை பாக்குறேன். அம்மா வேதவல்லி, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. ரேணு, இப்ப எதுக்கு அழற? அம்மா, வேதவல்லிக்கு இப்படி ஒரு நாள் வராதான் தானே நாம கோயில் கோயிலா ஏறி இறங்கினோம். சேர்ந்து நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருமா. நல்லா சந்தோஷமா இரு. வேதவல்லி, இவ்வளவு நாள் வரைக்கும் நானும் உங்க அம்மாவும் பொண்ண ஒரு குழந்தையாதாம்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த கல்யாண கோலத்துல நீ நிற்கும் போதுதான் இப்பதாம்மா புரியுது நீ எவ்வளவு வளர்ந்துட்டேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி ஏற போகுது. ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போற, எஜமானியா போற. இத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா. அப்பா, என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு? இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்தத்துல மனசு கொஞ்சம் கனமாயிடுச்சு. உனக்கு எல்லாம் நல்லா நடக்குமா. எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு மருமகளா பொறுப்படுத்துக்க போறம்மா. என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உன் முகத்துல எப்போதும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நான் பார்த்துட்டு இருக்கணுமா. அழாதீங்கப்பா. இதுதாம்மா இந்த அப்பாவோட ஆசை. இதெல்லாம் நடக்க போறதுங்கிற ஆனந்தத்துல தான் கண்ணீர் விடுறேன். வேதா, நீ நல்லா இருக்கணுமா. கல்பனா, எதுக்கு இப்போ கதவை சாத்துன?
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கே கதவு சாத்துன? ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது கேட்டா உங்களுக்கு தான் கஷ்டம். என்னன்னு சொல்லு. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எதை பத்தி கேக்குற? கல்யாணத்தை பத்தி தான். அது ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நன்றிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க வேணும். எனக்கு புருஷனா வேணும். என் உடம்ப தொட்ட நீங்க கட்டுற தாலிதான் என் கழுத்துல தொங்கணும். கல்பனா, என்ன சொல்ற? திடீர்னு என்ன பேசுற? நான் பேசல. என் வயசு, என் சூழ்நிலை, இழக்க கூடாததை இழந்துட்டோங்கிற வருத்தம் என்ன பேச வைக்குது. உங்ககிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அதுக்கெல்லாம் விலை போடலாம். ஆனா நீங்க அழிச்ச என்னோட கருப்புக்கு விலை போட முடியுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த இழப்பு சரியாகும். கல்பனா, சம்மதம் சொல்றதும் சொல்லாததும் உங்க விருப்பம். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததா நீ சொல்லவே இல்லையேன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதனாலதான் கேக்குறேன். என்னால வேற ஒருத்தர் பக்கத்துல மனைவியா போய் நிக்க முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சார்? நான் பாவம் சார், அப்பாவி. இந்த அப்பாவி பொண்ணுக்கு எடுத்த பாவமும் சாபமும் உங்களை சும்மா விடாது சார். ப்ளீஸ் சார். அணுவா நிமிஷத்துக்கு நிமிஷம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நானும் யோசிச்சேன். நான் விரும்பி ஒண்ணும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கல. அது உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையை அழிக்கிறது என் நோக்கம் இல்லை. அந்த விஷயமும் உனக்கு புரியும். நான் செஞ்ச தவறுக்காக உன் லைஃப்ல என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன உயிரோடு கொல்லாது. உன் காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன். ராஜா, ஏய் கதவுற சுந்தராஜா, ஏய் கதவுறடா. எவ்வளவு நேரமா நானும் கதவை தட்டிட்டே இருக்குது. என்ன மாப்பிள்ளைங்கன்னு அப்பா கத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுல பேசிட்டு இருந்தேன். வந்து ஏங்க, அது ஏதோ மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணுமா, அதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. போங்க. போங்க. ஏய் நீ வாங்க. என்ன பிரச்சனை? என்ன உன் கதை? நானும் நேற்று இருந்து பார்க்குறேன், ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கிற. அது ஏய், அம்மா கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்க வந்த மாதிரி நிற்கிற. உன்னோட கல்யாணம் புரியுதா? உனக்கு ஏன் ஏசி ரூம்குள்ளேயே இருக்குது? அதெல்லாம் ஒண்ணுடா. போய் ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு கீழே வா. புரியுதா? வரேன்ப்பா. யார் மேலே கோவம் வந்தாலும் என் மேலேயே கேட்டு வரேன். சீக்கிரம்.